அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்திலே மிக முக்கியமான 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று, ஒரு அடியான் அல்லாஹுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் ஆகும். இரண்டாவது, ஒரு அடியான் இன்னொரு அடியாருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் ஆகும். அடியார்களோடு உள்ள தொடர்பில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பொறுத்தவரைக்கும், குறித்த அடியான் எங்களை அனுசரித்துக் கொள்ளாத வரைக்கும், குறித்த அடியான் எங்களை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் எவ்வளவுதான் மலையை போல செய்திருந்தாலும் எங்களுடைய பிற மனிதர்களோடு உள்ள உறவு விடயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற குறைபாட்டை வைத்துக் கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை அடிப்படையாக வைத்து நிறைய அமல்களை சொல்கிறார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் ஒருவர் அல்லாஹுவையும் மறுமையையும் ஈமான் கொள்கிறாரோ, ஃபல் யஸில் ரஹிமஹு, அவருடைய உறவோடு சேர்ந்து வாழட்டும். ஒரு மனிதனுக்கு ஈமான் இருக்கின்றது என்பதற்கான வெளிப்பாடு மனிதர்களோடு அவனுக்கு இருக்கின்ற நல்லுறவு என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தஹஜ்ஜத் தொழுத ஒரு பெண்மணியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்படுகிறது. தஹஜ்ஜத் தொழுற ஒரு பெண்மணி, ஒரு நாள் விடாம தஹஜ்ஜத் தொழுற ஒரு மனுஷரை அவர் ஈமான் இல்லாத மனுஷர்னு நாங்க சொல்ல மாட்டோம். அவருடைய ஏனைய அமல்களையும் நாங்க பெருசா கண்டுகொள்ளவும் மாட்டோம். அவர் தஹஜ்ஜத் தொழுறாரா, அவர் நல்ல மனுஷன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த பெண்மணியை பற்றி சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண்மணி இரவு தொழுகையை சரியாக தொழுத பெண்மணி, தஹஜ்ஜத் தொழுற ஒரு பெண்மணி. ஆனால் அந்த பெண்மணி அண்டை வீட்டார கடுமையாக தொந்தரவு செய்கிறாள் என்று சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியினுடைய தஹஜ்ஜத் என்ற அந்த வார்த்தையை கண்டுகொள்ளவில்லை. அந்த பெண் நரகத்திலே என்று சொன்னார்கள். என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பூரணமாக செய்து சம்பாதித்த நன்மைகளை அந்த பெண் பாதுகாக்கவில்லை. அதனால் அந்த பெண்ணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகம் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்களோடு உள்ள உறவை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.